ட்ரஸ்ட்லான்னு சொல்லுங்க மனே. அஸ்ஸலாமு நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் தான் வந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்த இந்த லேப்டாப் பைக்கின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து எங்களை எடுத்துகிட்டு வந்து சொன்ன வேலை தரலை. சரியான கஷ்டம் வேலை. லேப்டாப் பைக்கின்னு சொல்லி எங்களை கொண்டு போய் போட்டால் வந்து இரும்பு கடை ஒன்று மாதிரி ஒரு இடத்துல லேப்டாப் கலட்டுற வேலை. 5.5 லட்சம் கட்டி தான் வந்தேன். 5.5 லட்சம் கட்டி வந்தேன். செலவுன்னு சொல்லி ஒரு 6 லட்சம் முடிஞ்சு. செலவழித்த காசுக்குரிய இது இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. 2 மாதமாக வேலை செஞ்சு எங்களுக்கு இன்னும் 2 மாதம் சேலரி கிடைக்கல. சாப்பாட்டுக்கு ஒழுங்காக காசு தரான் இல்லை. சாப்பாட்டுக்கு காசு கேட்டு போனால் அடிக்க வரானுங்க. ரூமை மூடி எல்லாரும் அடிக்க வரானுங்க. எனக்கு பங்காளி ஆக்காது. ஸ்ரீலங்காக்கார சக்கிலியர்களும் இருக்கிறானுங்கள். இல்ல அதுல ஏஜென்ட் இருக்க எனக்கு ஒருத்தன் இருக்கிறான். அக்கரைப்பத்து இல்ல சம்மாந்துரன் எல்லாம் இருக்கிறான் ஏஜென்ட் மாதிரி. அவனுங்களும் சேர்ந்து அந்த நாய்களும் சேர்ந்து ஸ்ரீலங்காக்காரனும் சேர்ந்து இதை செய்யறானு. இந்த என்னென்னு சொன்னா அவனுக்கிட்ட நாங்கள் கேட்டோம், வேலை மாற்றி தார அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை ஒரு இதில் கொண்டு போய் போட்டானுகள். வந்து சாப்பாடு எப்படி அங்கே சாப்பாடு வந்து கஷ்டம்னு சொன்னால் சாப்பாடு இல்லாமல் தான் நாங்கள் 2-3 நாள் வேலைக்கு போனது. எங்களை கொண்டு போய் போட்டு சொன்னால் நான் உங்களுக்கு நான் சாப்பாடு தாரேன். ஒரு நாள் சொன்னால் நீங்கள் வேலைக்கு போங்க, நான் உங்களுக்கு 2 மணிக்கு சாப்பாடு கொண்டு தாரேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பசியில் தான் போனால் 2 மணிக்குள்ளே பார்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா சாப்பிடாம வேலை செய்ய இயலாத இடத்துல. அப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரூமுக்கு வந்து போகணுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை போட்டானே, உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படியான்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்லலாம், சாப்பிடாம ஒரு மனுஷன் வேலைக்கு போகலாம், உனக்கு வேலைக்கு போகிறது முக்கியம்னு சொன்னால் அப்போ நாங்கள் சாப்பிட்டு தான் எங்களுக்கு வேலைக்கு போகணும். 12 ஹவர் 8 ஹவர் வேலை 9 ஹவர் வேலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து 1650 சம்பளம்னு சொல்லி எங்களை பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 1100 சம்பளம். 1100 சம்பளம். அதுலேயே தான் சாப்பாடு வைஃபை எல்லாத்துக்கும் சேர்த்து அதுலேயே தான் எங்களுக்கு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் எவ்வளோ கையில் தருவாங்க? கையில் சம்பளம் தந்துருக்காங்களா? இது வரைக்கும் 2 மாதமாக இன்னும் 1 ரூபா கூட சம்பளம் தரல. சாப்பாட்டுக்கு வந்து திங்கக்கிழமை நாங்கள் மெசேஜ் போடணும். அப்போதான் வெள்ளிக்கிழமை வந்து காசு தந்து போகணும். எவ்வளோ தருவாங்க? 50 திரகம் தான் தருவாங்க. 50 எத்தனை நாளைக்கு தருவாங்க? அந்த 50 திரகம் வந்து ஒரு கிழமை 2 கிழமை மட்டும் போகும். ஒரு கிழமை 2 கிழமை அப்படி ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆட்கள் கூட இருக்கிறீங்க, எல்லாரும் காசு 50 திரகம். அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு மற்ற தேவைகள் இல்லை, சோப்பு வாங்குறது, முடி வெட்டுறது, அந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு உங்களுக்கு 50 திரகம் தான் தரையிலும், அதுக்கு மேலே தரையிலான்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ நாட்டில் வச்சு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பி தானே இருப்பாங்க? எனக்கு ஆஃபர் லெட்டர் தந்ததானே. அதில் சேலரி எப்படி இருந்துச்சு? 1650 ஆஃபர் லெட்டரில் 1650. அது அடுத்தது நான் கேட்டேன் வந்து ஆஃபர் லெட்டர் அந்த ஜப்புக்குரிய. நீங்கள் மெடிக்கலில் நாட்டிலையா போட்டீங்க? இல்லை, மெடிக்கல் இன்னும் போடலை. 2 மாதமாகி இன்னும் மெடிக்கல் போடலை, ஐடி அடித்து தரல. ஆனால் வந்தது எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் தான் வந்தேன். நாங்கள் இன்னமும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், இப்படி எங்களுக்கு பாஸ்போர்ட் தாங்கன்னு சொல்லி. எங்களுக்கு இங்கே கஷ்டம், சாப்பிடாம இல்லை, வேலை செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி. அப்படி வேணும்னு சொன்னால் நீ 3000 திரகம் காசை தந்து போட்டு நீ வேண்டியதை செஞ்சுக்கோ, நான் உன்னை 3000 திரகம் கொடுத்து காசு கொடுத்து தான் உன்னை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வேணும்னு சொன்னால் உன்ட்ட ஏஜென்ட்டை பேசிக்கோன்னு சொல்லி. ஏஜென்ட் கிட்ட பேசினா அவனுக்கு கணக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏஜென்ட் யார் ஆள் எங்க இருக்கிறாள்? அவர் வந்து ஃபாஹிம்னு சொல்லி கொழும்பால். ஃபாஹிம்னு சொல்லி கொழும்பால். அவர் ஏஜென்சியோட பேர் என்ன உங்களோட? இல்லை, ஏஜென்சியில் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக இங்கே துபாயில் இருக்கிறாரு ஃபாஹிம்னு சொல்லி. அவர் மூலம். அவர் தெரிஞ்ச ஆள் யார் உங்களுக்கு? அவர் பேர் என்ன? அவர் வந்து நிஸ்தார்னு சொல்லி. நிஸ்தார் எந்த ஊர்? அவர் வந்து எங்களோட ஊர் அனுராதபுரம். எங்களோட ஊர் தான். அவர் மூலமாக தான் நான் வந்தேன். அனுராதபுரம் எங்கே? அவர் அனுராதபுரம் கேட்கிறா. அனுராதபுரம் கேட்கிறாவில் இருக்கிற நிஸ்தார் அவர் பேர். நிஸ்தார். அவருக்கு அவருக்கும் வந்து பெருசாக விஷயம் தெரியும். ஆனால் இவருக்கு ஃபாஹிமுக்கு தெரியும் எல்லாம். ஃபாஹிமுக்கு தெரியும். நாங்கள் சொன்னபடியே வேலை மாற்றி தானேன்னு சொல்லி. ஆனால் நாட்டில் இருக்கக்குள்ள அவர் பேசின விதமும் இங்கே வந்தது பூரா பேசின விதமும் வித்தியாசம். காய்ச்சல் பிடிச்சி 4 நாள் ரூமில் படுத்தேன். சும்மா சரி என்னை எடுத்து போட்டதுக்கு அவர் வரவும் இல்லை, பார்க்குறதுக்கு கேட்கவும் இல்லை. பொஸ்ஸுக்கிட்ட சொன்னால் அவன் சொல்கிறான், இதை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பெருநாள் குடிச்சிட்டு வேலைக்கு போங்கன்றான். உசுருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு இதில் கொண்டு வந்து போட்டுட்டேங்களே.
இது நான் மட்டும் அப்போ உங்களோட கையெல்லாம் வெந்து போகணும்னு சொன்னீங்க. அது வந்து ஃபேக்ட்ரி மோல்டிங் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் போட்டேங்களே, பர்ஃப்யூம் ஆஷா கம்பெனின்னு சொல்லி. அதில் வந்து 12 ஹவர் வேலை. 12 ஹவரில் 20 நிமிஷம் தான், அரை ஹவர் ஆஃப் தருவாங்க. அதில் சாப்பிட்டு முடிய சூப்பர்வைசர் கூப்பிட்டு எடுத்துருவோம் உள்ளுக்கு. தொடர்ந்து வேலை தானே, அதில் ஆஃப் டைம் எல்லாமே இல்லை. சரியான சூடு அதில். அடுத்தது அந்த அந்த மோல்டிங் இதெல்லாம் வந்து சரியான சூடு. க்ளவுஸ் கூட தர மாட்டான் போட்டு வேலை செய்யறதுக்கு. வெறும் கையில் தான் வேலை செய்கிறேன். அதில் தான் கை வெந்து போகும். அதில் தான் கையெல்லாம் சூடுபட்டு எங்களுக்கு. அப்போ எத்தனை நாள் இப்போ நீங்கள் ரூம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறீங்க? படியில எல்லாம் தூங்கிருக்கிறேன் நான். தூங்குறதுக்கு இடம் இல்லை. நான் சொன்னேன் இப்படி தூங்குறதுக்கு எல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. நைட் டியூட்டி முடிச்சுட்டு வாராக்கள இதில் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தூங்க போக்குள்ள அப்படி தூங்குறாக்கள் விரும்புகிறாங்க இல்லை. அதை சுட்டி எங்களை பெட்டில் தூங்குறது அப்படி இருக்கும் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் முன்னுக்கும் 5 நாள் 6 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தேங்க. 6 நாள் சாப்பாடு இல்லாமல் சல்லி தரல எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வேலைக்கு போனால் தான் சல்லி தருவேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் சாப்பிட இல்லாமல் வேலை செய்ய ஏலாண்டு போட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்து அதில் உங்களுக்கு ரூமும் இல்லை சாப்பாடும் இல்லை. சாப்பாடும் இல்லை, ரூமும் இல்லை, தூங்குறதுக்கு இடமும் இல்லை. கீழே தான் தூங்கினேன் நாங்கள். நிலத்தில் வெளியில் படியில எல்லாம் தூங்கிருக்கிறீங்க. எல்லாத்துலேயும் தூங்கினேன். இப்படி ஏஜென்ட்டை சொன்னதுக்கு அப்புறம் ஏஜென்ட் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் அவன் செல்றதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் எங்களை எடுத்த வந்து அவர் தந்த வாக்கு. இப்போ நீங்கள் எனக்கிட்ட வந்து எத்தனை நாள் நான் உங்களை ரூமில் எடுத்து வச்சுருந்தேன்? நான் 5 நாள் ரூமில் எடுத்து வச்சு. நீங்கள் சாப்பிடாம ரூம் இல்லாமல் இருந்து 3 நேரம் சாப்பாடு இல்லை அதில் தம்பி. இப்போ நீங்கள் 5 நாள் அங்கே ரூம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படையும் நான் உங்களை எடுத்து இப்போ 5 நாள் வச்சுருந்து போட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க இமிக்ரேஷனுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ உங்களோட கையில் பாஸ்போர்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. இமிக்ரேஷன் மூலமாக அவுட் பாஸ்போர்ட் நாட்டுக்கு போக போகிறீங்க. இது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க அந்த கம்பெனியில் மொத்தம்? கிட்டத்தட்ட ஒரு ஷார்ஜாவில் இருக்கே. ஷார்ஜா, ஜபல் அலி இருக்கிறாங்க. நான் இது பார்க்குறாக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், சும்மா பொய்க்கு ஏமாந்து நீங்கள் வராதிங்க. உங்களோட வாழ்க்கையை